நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் பிரதான செய்திகளுடன். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் லோகநாதன் கலைமதி. விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய தேசிய மாநாட்டுக்கு நாள் நிர்ணயம். ரணில் சஜித் சங்கமம். முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதம் நீக்கம் வரவேற்கும் ஆசுமாரசிங்க. பொருளை துப்பாக்கிச் சூடு சந்தேக நபர் கைது. சூதாட்ட ஒழுங்குமுறை அதிகார சபை சட்டம் தொடர்பில் விளக்கம் அளித்த பிரதியமைச்சர். அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு. இனி தொடர்பென விரிவான செய்திகள். ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு நிறைவு விழா 20ஆம் தேதி கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெறவுள்ளது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டையில் அமைந்துள்ள மொனார்க் இம்பீரியல் ஹோட்டலில் குறித்த விழாவை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு நிறைவு விழா ஏற்கனவே 6ஆம் தேதி நடத்துவதற்கு தீர்மானித்திருந்த நிலையில் கட்சியின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு கட்சியின் முகாமைத்துவ குழு விழாவை ஒத்திவைப்பதற்கு தீர்மானித்துள்ளது. அதன் பிரகாரம் ஒத்திவைக்கப்பட்டுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு நிறைவு விழாவை 20ஆம் தேதியான இன்று நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சஜித் பிரேமதாச உட்பட எதிர்க்கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் வகையிலேயே ஸ்ரீ கொத்தவில் அல்லாமல் பொதுவிடத்தில் மாநாட்டை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை நீக்குவதற்கான சட்டம் வரவேற்கக்கூடியதாகும் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசு மாரசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி மாகாண சபை உறுப்பினர்கள் ஆகியோருக்கு பணியில் இருக்கும் வரை வரப்பிரசாதங்கள் வழங்குவதே தகுந்த நடைமுறையாகும். முதலில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பு அத்தியாவசியமானதாகும். அதற்கு பாதுகாப்பு கவுன்சிலின் பேச்சுவார்த்தை நடத்தி அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆனால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் தனது பதவிக்காலம் முடிவடைந்து பின்னர் 5வது லேனில் தனது வீட்டிற்கு சென்றார். அதேபோல் மற்ற முன்னாள் ஜனாதிபதிகளும் தங்களின் சொந்த வீடுகளில் குடியேறியிருக்கலாம். அப்படி செய்திருந்தால் இன்று இந்த பிரச்சனை இல்லை. முன்னாள் ஜனாதிபதிகளில் சிலர் முன்னுதாரணமாக செயற்பட முடியும் என்றால் ஏன் ஏனையோருக்கு முடியவில்லை என்ற வினா எழுப்பப்படுகின்றது. இது சட்டமாக்கப்பட்டது நல்ல விடயமாகும். மேலும் யுத்தத்தில் சம்பந்தப்பட்ட அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு அவசியமாகும். அது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். நாம் ஏனைய நாடுகளின் தலைவர்களை பார்த்துள்ளோம். ஜப்பானில் ஜனாதிபதி மற்றும் பிரதமர்கள் சாதாரண புகையிரதத்தில் பேருந்துகளில் பயணிப்பதை நான் கண்டுள்ளேன். ஏன் நாம் இந்த நிலைக்கு செல்ல முடியாது? ஆதலால் அரசாங்கம் எடுத்த இந்த முடிவை நான் பாராட்டுகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். பொருளை போலீஸ் பிரிவில் உள்ள சகஸ்புர ஸ்ரீசன உயர்ந்த விளையாட்டு மைதானத்தில் 2 பேரை சுட்டுக் கொன்ற சம்பவத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் 10 கிராம் 710 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் மோட்டார் சைக்கிளுடன் கைது செய்யப்பட்டு தமண போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். 2025 8ஆம் மாதம் 7ஆம் தேதியன்று பொருளை போலீஸ் பிரிவில் உள்ள சகஸ்புர ஸ்ரீசர உயர்ந்த விளையாட்டு மைதானத்தில் 2 பேரை சுட்டு கொன்று 3 வரை காயப்படுத்திய குற்றம் குறித்து ஜெயவர்தனபுர போலீஸ் விசேட அதிரடிப்படையின் விசேட சுற்றி வளைப்பு பிரிவு விசாரணைக்கு தொடங்கியது. அதன்படி நேற்று மதியம் தமண போலீஸ் பிரிவில் இந்த குற்றத்தில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபரை அந்த பிரிவின் அதிகாரிகள் கைது செய்தனர். சந்தேக நபர் அம்பாறை தமண பகுதியைச் சேர்ந்த 34 வயதானவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் முன்னர் இலங்கை இராணுவத்தில் பணியாற்றியவர் என்றும் 2015ஆம் ஆண்டு இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்றவர் என்றும் தெரியவந்துள்ளது. சம்பவம் குறித்து தமண போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சூதாட்ட ஒழுங்குமுறை அதிகார சபை சட்டத்தின் ஊடாக சூதாட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கான அதிகார சபையை நிறுவும் அதிகாரம் வழங்கப்படும் என பொருளாதார அபிவிருத்தி பிரதியமைச்சர் கலாநிதி அனீஸ் ஜயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இந்த சட்டம் குறித்து விசேட விளக்கம் அளிக்கும் போதே பிரதியமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சூதாட்டத்தால் சமூகத்தில் ஏற்படக்கூடிய பாதகமான நிலைமைகளை ஆய்வு செய்து அது தொடர்பான விதிமுறைகளை வெளியிட அதிகார சபைக்கு அதிகாரங்களை வழங்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் கருத்து தெரிவித்த பிரதியமைச்சர் அனைத்து சட்டங்களையும் ஒரே இடத்திற்கு கொண்டு வந்து அதிகார சபை நிறுவுவது சூதாட்ட ஒழுங்குமுறை அதிகார சபை சட்டத்தின் ஊடாக பிரதானமாக அதிகாரங்களை வழங்குவதாகும். அந்த அதிகார சபை கேசினோ சூதாட்டத்திற்கு 2 உரிமைகளை
விதிமுறைகளை வழங்கும் என்று அது அர்த்தப்படுத்தப்படவில்லை. இது ஒழுங்குமுறை பற்றியது. அந்த ஒழுங்குமுறை அனைத்தையும் உள்ளடக்கியது. இந்த சூதாட்ட ஒழுங்குமுறையில் இந்த சூதாட்டத்துக்கு அனுமதி வழங்குதல், அனுமதிக்கப்பட்டால் அதற்கு உட்பட்ட கட்டுப்பாடுகள், அத்துடன் கொடுக்கப்பட்ட உரிமத்தை நீக்குதல் அல்லது தடை செய்தல் போன்ற அனைத்து விடயங்களையும் இதன் கீழ் செய்ய முடியும். சூதாட்டம் சமூகத்திலும் கலாச்சாரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. எனவே சூதாட்டம் எந்த ஒரு பொருளாதார செயல்பாட்டையும் செய்யும் போது சமூகத்திலும் கலாச்சாரத்திலும் பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றதா என்பதை ஆய்வு செய்து குறித்த விதிமுறைகளை வெளிப்படுத்துவது சூதாட்ட ஒழுங்குமுறை அதிகார சபையின் மற்றொரு பொறுப்பாகும். இந்த சட்டம் என்ன செய்கிறது என்பதை எளிதாக சொன்னால், சூதாட்டம் மற்றும் அனைத்து நடவடிக்கைகளையும் ஒரே சட்டம், ஒரே சுயாதீன அதிகார சபையின் கீழ் ஒழுங்குபடுத்துவதாகும் என்று அவர் கூறியுள்ளார். அரசு சேவையில் சம்பள உயர்வு தொடர்பான தேசிய கொள்கையை உருவாக்கும் செயல்முறையை அரசாங்கம் தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக தொழிற்சங்க பிரதிநிதிகளின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன. அந்த கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளின் குறிப்பிட்ட புள்ளிகள் 2 வாரங்களுக்குள் உரிய அமைச்சிற்கு அனுப்பப்படும் என்று பொது சேவைக்கான நாடாளுமன்ற துணைக்குழுவின் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியராஜ் தெரிவித்துள்ளார். அமைச்சினால் உரிய கருத்துக்கள் ஆராய்ந்த பின்னர் அவை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும். நாடாளுமன்றத்தில் ஆராய்ந்த பின்னர் உரிய முறைக்கமைய அரை அரசாங்கம் உட்பட அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் சம்பள உயர்வு வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து ஊழியர்களுக்கும் முறையான மற்றும் சரியான முறையின் கீழ் சம்பள அதிகரிப்பு வழங்க எதிர்பார்க்கப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் எமது செய்திகளை அறிந்து கொள்ள www.ceylontamil.com என்கின்ற எமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம்.